ஹலோ வைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஜே எடிட்டர். இன்றைக்கி காலையில் கேஜ் திறக்கலான்னு பார்த்தா வாசல்லே ஒருத்தன் தலையை தொங்க போட்டு கிடக்கிறான். இவனுங்க அநியாயம் பெரிய அநியாயமாக இருக்குது. வாரத்துக்கு ஒருத்தன் இப்படி வந்துருதான். இந்த மாதத்தில் மட்டுமே இவன் 2வது ஆள் நம்ம கேஜில் இறந்து போகிறது. ஆல்ரெடி நம்ம கேஜில் இன்னொருத்தன் காலையிலே தலையை சுற்றிட்டு நின்றுட்டு இருந்தான். இந்த நோய் பார்த்திங்கன்னா புறாக்கு வரதுல ஒரு மோசமான நோய். இதுலேருந்து நம்ம கேஜில் உள்ள புறாங்களுக்கு பரவுச்சுன்னா தெரியும். மற்ற புறாங்களை நம்மளால் கிட்டத்தட்ட காப்பாற்றவே முடியாது. அந்த மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப கேர் எடுத்து பார்த்தா மட்டும் தான் காப்பாற்ற முடியும். அதனால் இவனை நான் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா பின் சைடு தான் செக் பண்ணி பார்த்தேன். எதுவும் கழிச்சல் அந்த மாதிரி எதுவும் நோய் உள்ள புறாவான்னு பார்த்தேன். ஒன்றும் தெரியல. ஆனால் கண்ணு தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒருவேளை கண் நோய் ரொம்ப சிவியராக அட்டாக் ஆகி அம்மையும் சேர்ந்து அட்டாக் ஆன புறா ஓவர் ஹீட்னால நம்ம கையிலேருந்து இப்படி இறந்துச்சா என்னன்னு தெரியல. பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய அடல்ட்டு புறா மாதிரி இல்லை, பட்டா மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம கையில் இப்போ இறைய மொத்தமாக போட்டுட்டு போயிடுது. அதனால் நிறைய காட்டுப்புறாங்க சாப்பிட்றதுக்கு வருது. தண்ணியும் பார்த்திங்கன்னா ஓப்பனில் ஊற்றி வைக்கிறதுனால தண்ணி இறைக்காக நிறைய காட்டுப்புறா நம்ம கேஜுக்கு வருது. சரி, கேஜுக்குள்ளே இறையெல்லாம் வச்சுருவோம் பார்த்தா தண்ணியில் ஃபுல்லாக அது ஆயிரம் வைக்கிறதுனால தண்ணி ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதனால தான் மேக்ஸிமம் வெளியே தூக்கி வைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் இந்த காட்டுப்புறாலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அடிக்கிற வெயிலில் எந்த கிருமியும் இந்த புறாட்டிருந்து மற்ற புறாங்களுக்கு பரவிருக்காங்க நம்பிக்கையில் நான் தூக்கி வீசிட்டேன்.